குட் மார்னிங். குட் மார்னிங் எல்லாருக்கும். கேட்கிறதா? ஓகே. குட் மார்னிங், குட் மார்னிங். ஓகே. ஸோ சோஷியல் இஷ்யூஸ்லேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் தமிழர்ஸ் மேகசின் பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஒருத்தங்க வந்து அவங்க லைஃப்ல ஒரு வார்த்தையை வந்து எழுதவோ பேசவோ இயலாத நிலையை தான் இல்லிட்ரஸி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கன்னு யாரு சொன்னாங்க? எழுத்தறிவின்மை அப்படின்னு சொல்றாங்கன்னு. எஸ், யுனெஸ்கோ. ஓகேவா? ஸோ யுனெஸ்கோ தான் சொல்லியிருப்பாங்க. சர்வதேச எழுத்தறிவு ஆண்டு எப்போ? இன்டர்நேஷனல் லிட்ரஸி இயர். எஸ், 1990 சர்வதேச எழுத்தறிவு ஆண்டு. ஸோ சர்வதேச கல்வி தினம் எப்போ? இன்டர்நேஷனல் எஜுகேஷன் டே ஜான்வரி 24. ஸோ ஜான்வரி 24 நம்ம இந்தியாவில் என்ன தினம் செலிப்ரேட் பண்ணுவோம்? கேர்ள் சைல்ட் டே. ஓகே. சர்வதேச கல்வி ஆண்டு இன்டர்நேஷனல் எஜுகேஷன் இயர் எப்போ? 1970. ஸோ கல்வியாண்டு வந்து 1970, எழுத்தறிவு ஆண்டு 1990. சர்வதேச எழுத்தறிவு தினம் எப்போ? செப்டம்பர் 8ஆம் தேதி. ஸோ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ல வந்து எத்தனையாவது கோல் வந்து எஜுகேஷன் பத்தி சொல்லுது? கோல் நம்பர் 4 இல்லையா? ஓகே. ஸோ 2011 சென்சஸ் படி இந்தியாவில் எவ்வளோ லிட்ரஸி ரேட் இருக்குது, தமிழ்நாட்டில் எவ்வளோ லிட்ரஸி ரேட் இருக்கு? 74.04ங்கிறது இந்தியாவில். தமிழ்நாட்டில் 80.09 or 80.33% அப்படிங்கிறது இருக்கும். ஓகே. தேசிய கல்வி தினம் எப்போ? தேசிய கல்வி தினம் நவம்பர் 11. யாரோட பர்த்டே? மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்களோட பர்த்டே. ஸோ நமக்கு ஆர்டிகல் 45 அப்படிங்கிறது அதுல ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் எஜுகேஷன் பத்தி சொல்றது. எந்த அமெண்ட்மெண்ட் படி ஆட் பண்ணாங்க? 2002 86th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஏஜ் குரூப் என்ன? எத்தனை ஏஜ் வரைக்கும் கட்டாய கல்வி? 0 to 6. ஓகே. ஸோ தொடக்க கல்வியில தாய்மொழி வழி கல்வி கொடுக்கணும். எலிமெண்ட்ரி எஜுகேஷன் வந்து மதர் டங்ல இருக்கணும்னு சொல்ற ஆர்டிக்கல் இது. கொடுக்கலாம். எஸ், சூப்பர். 350ல ஏ அப்படிங்கிறது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த உயர்கல்வி மொத்த சேர்க்கை வீதம் இருக்கு இல்லையா? ஹையர் எஜுகேஷன்ல கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ வந்து 50% ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன டார்கெட் வச்சிருக்காங்க? சூப்பர். 2035. ஸோ இதுவே வந்து நமக்கு தொடக்க கல்வியில இருந்து மேல்நிலை கல்வி, எலிமெண்ட்ரியில இருந்து ஹையர் செகண்டரி வரைக்கும் வந்து அது 100% அடையணும்னு இப்ப டார்கெட் வச்சிருக்காங்க. 2030 வந்து டார்கெட் வச்சிருக்காங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா AISHE அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் என்ன? AISHE, ஆல் இந்தியா சர்வே ஆன் ஹையர் எஜுகேஷன். ஓகேவா? ஸோ ஆல் இந்தியா சர்வே ஆன் ஹையர் எஜுகேஷன் 2021-22ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சூப்பர். ஸோ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா இதுபடி கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 2021-22க்கானது இந்தியாவோடது எவ்வளவு இருக்குது? 28.4%. தமிழ்நாட்டோட கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ எவ்வளவு? மொத்த உயர்கல்வி சேர்க்கை வீதம் 47% இருக்குது. ஓகே. ஸோ நமக்கு பார்த்தோம் அப்படின்னா தமிழ் புதல்வன் திட்டம் அப்படிங்கிறது எப்போ கொண்டு வந்திருப்பாங்க தமிழ்நாட்டில்? ஆகஸ்ட் 9, 2024ல கோயம்புத்தூர்ல வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ இதோட பயனாளிகள் இப்ப எத்தனை பேர் இருக்காங்க தமிழ் புதல்வன் திட்டத்துல? பெனிஃபிஷியரிஸ் எஸ் 3.5 lakhs அப்படிங்கிறது இப்ப இருக்காங்க. சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா புதுமை பெண் திட்டம் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? செப்டம்பர் 5, 2022 சென்னையில அந்த பாரதி கல்லூரியில வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் எப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க? February 8, 2023ல வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. செகண்ட் டைம் எப்போ பண்ணாங்க? 30 டிசம்பர் 2024ல எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, சூப்பர். ஸோ இதனால நம்மளுக்கு ஹையர் எஜுகேஷன்ல எவ்வளவு கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கும்?
34%. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நமக்கு 75 அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. ஸோ அது இன்னும் அஃபிஷியலா நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மிடில் ஸ்கூல்ல வந்து ட்ராப் அவுட் அப்படிங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கு தமிழ்நாட்டுல? 0. சூப்பர். ஸோ 9th 10thல 4.5%. சூப்பர். 4.5% அப்படிங்கிறது இருக்குது. சீஃப் மினிஸ்டர்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? காலை உணவு திட்டம். செப்டம்பர் 15, 2022 ஆதி மூலத்துல வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. 1745 பள்ளிகளுக்கு மட்டும் கொண்டு வரப்பட்டிருக்கும். ஸோ தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற எல்லா பள்ளிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்டது எப்போ? 25 ஆகஸ்ட் 2023ல வந்து விரிவுபடுத்தப்பட்டிருக்கும். ஸோ இது வந்து நமக்கு நாகப்பட்டினம் திருக்குவளை பள்ளியில வச்சு விரிவுபடுத்தி இருப்பாங்க. ஸோ அடுத்த நகர்ப்புறங்கள்ல இருக்கக்கூடிய அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு எப்ப எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க? அர்பன் ஏரியால இருக்கக்கூடிய பகுதி. அர்பன் நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய அரசு உதவி பெறும் பள்ளிகள். 2025 ஆகஸ்ட் 26 இல்லையா? 2025 ஆகஸ்ட் 26 சென்னையில டைப் பண்ணிட்டீங்களா நினைச்சேன், அதனால மாத்தி கேட்டேன். ஸோ சென்னையில இருக்கக்கூடிய சென்ட் ஜோசப் காலேஜ் ஸ்கூல்ல வச்சு இது பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ ரூரல் ஏரியால தான் நமக்கு 15 ஜூலை 2000 சாரி கரெக்ட் தான் 15 ஜூலை 2024ல வச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. அது எந்த ஸ்கூல்ல வச்சு? சென் அன்னாள் இல்லையா? புனித அன்னாள் அப்படிங்கிற ஸ்கூல் திருவள்ளூர்ல வச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ இந்த மிட் டே மீல் ஸ்கீம் சாரி சீஃப் மினிஸ்டர்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம்னால இந்த ஹாஸ்பிட்டல் போற பிள்ளைங்களோட கவுண்ட் எவ்வளவா கம்மியா இருக்கும்? எவ்வளோ பர்சன்டேஜ்? 60%. டோட்டலா எத்தனை பேர் பயனடைஞ்சிருக்காங்க இதுல? 20.5 lakhs இல்லையா? 20.59 lakhs எக்ஸாக்டா சொல்ல போனா. ஸோ ஓகே சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இல்லம் தேடி கல்வி திட்டம் எப்ப கொண்டு வந்திருப்பாங்க? இல்லம் தேடி கல்வி திட்டம். எஸ் 2021 அக்டோபர் 27. எந்த பிளேஸ்ல? மரக்காணம். ஓகேவா? ஸோ மரக்காணம். ஸோ இந்த மரக்காணத்துல தான் இப்ப நம்ம தமிழ்நாட்டுல வந்து என்ன கொண்டு வந்திருப்பாங்க? ஒரு இது எஸ் இன்டர்நேஷனல் பேட் சென்டர் அப்படிங்கிறது இல்லையா? சூப்பர். பன்னாட்டு பறவைகள் மையம் அப்படிங்கிறது கொண்டு வர போறாங்க. ஓகே. ஸோ இந்த இல்லம் தேடி கல்வி திட்டம் எப்ப எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க? 2022. இது எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கானது இல்லம் தேடி கல்வி திட்டம்? 1 to 8 வரைக்கும். ஸோ இப்போ நடைமுறையில இருக்குதா? எந்த பகுதிகள்ல நடைமுறையில இருக்குது? எஸ் இப்போ வந்து 1 to 5th வச்சிருக்கிறாங்க. ஸோ பின்தங்கிய பகுதி எஸ் பேக்வர்ட் பிளேசஸ்ல இருக்குது. ரொம்ப பின்தங்கிய பகுதிகளில் நடைமுறைப்படுத்தப்பட்டுட்டு இருக்குது. எண்ணும் எழுத்தும் திட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க? 2022ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது வந்து ஸ்டார்ட் பண்றப்ப எத்தனை அழிஞ்சிவாக்கம் வச்சு கொண்டு வந்திருப்பாங்க. ஸ்டார்ட் பண்றப்ப எந்த ஏஜ் வரைக்கும் சொல்லியிருப்பாங்க? இப்போ எவ்வளவு இருக்குது? ஸ்டார்ட் பண்றப்ப 1 to 3rd, இப்போ வந்து 1 to 5th வரைக்கும் இருக்கும். சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க? 1982. இதுதான் நமக்கு ஜூலை 1 திருச்சி பாப்பாக்குறிச்சியில வச்சு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த திட்டம் தான் இத்திட்டத்துல எம்ஜிஆரோட பேர் எப்ப ஆட் பண்ணியிருப்பாங்க? 1991ல வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பல்கலைக்கழக கல்விக்குழு அப்படிங்கிறது யூனிவர்சிட்டி அந்த கமிஷன் ஒன்று போட்டிருப்பாங்க இல்லையா? ஸோ யார் தலைமையில? எஸ் 1948ல போட்டாங்க. ராதாகிருஷ்ணன் தலைமையில போட்டிருப்பாங்க. ஸோ இந்த இதுபடி யூஜிசி ஆக்ட் அப்படிங்கிறது எப்போ கொண்டு வந்தாங்க? யூஜிசி ஆக்ட் 1956. ஓகேவா? ஆக்ட் வந்து 56ல கொண்டு வந்திருப்பாங்க. யூஜிசி அமைக்கப்பட்டது வந்து 53ல வந்து அமைக்கப்பட்டிருக்கும். ஸோ அதே போல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 11 இயர்ஸ் எஜுகேஷன் சிஸ்டம் அப்படிங்கறத எந்த கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க? 5+3+3 அப்படிங்கிறது 5+3+3 அப்படிங்கிறது ஒரு கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. இவங்க தான் இந்தியால இடைநிலை கல்வியை ஆய்வு செய்யறதுக்கு அமைக்கப்பட்டது. எஸ் லக்ஷ்மணசாமி முதலியார் கமிட்டி 1952 to 53 பீரியட்ல அமைக்கப்பட்டிருக்கும். ஸோ எந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன் படி 10+2+3 அப்படிங்கிறது நடைமுறைக்கு வந்துச்சு எஜுகேஷன் சிஸ்டம்?
நம்ம இப்போ ஃபாலோ பண்ணிட்டு கோத்தாரி கமிஷன் இல்லையா? ஸோ கஸ்தூரி ரங்கன் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் படி கொண்டு வந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில அந்த எஜுகேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு? 5+3+3+4 அப்படிங்கிறது இருக்கும். ஓகே, சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆச்சாரிய ராமமூர்த்தி கமிட்டி அப்படிங்கிறது எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? ஆச்சாரிய ராமமூர்த்தி கமிட்டி 1990ல. ஸோ இது வந்து 1986ல கொண்டு வந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை பத்தி ஆராய்ச்சி பண்றதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு கமிட்டி தான். இந்த கமிட்டி படி நமக்கு எந்த 5-year பிளான்ல படி பள்ளிகள் இல்லாத ஊர்ல புதிய பள்ளிகள் அமைச்சிருக்கணும் சொல்லியிருப்பாங்க. 8th 5-year பிளான். ஓகேவா? ஸோ 8th 5-year பிளான்ல கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அருண் கோஷ் கமிட்டி எந்த வருஷம்? 1993. ஸோ 1993ல இருந்த எழுத்தறிவு திட்டங்களை ஆய்வு செய்யறதுக்காக இந்த கமிட்டி அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டிருக்கும். தேசிய கல்விக் கொள்கை ஃபர்ஸ்ட் எப்ப கொண்டு வந்தாங்க? நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 1968ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த கஸ்தூரி ரங்கன் கமிட்டியில எத்தனை மெம்பர்ஸ் இருந்தாங்க? 12 பேர் இருந்திருப்பாங்க. சூப்பர். ஸோ இந்த கஸ்தூரி ரங்கன் கமிட்டி எப்போ அமைக்கப்பட்டுச்சு? அமைக்கப்பட்டது ஃபார்ம் பண்ணது 2017, ரிப்போர்ட் சப்மிட் பண்ணது 2019ல, இதுக்கு அவங்க ஒப்புதல் கொடுத்தது 2020ல. யாஷ்பால் கமிட்டி வந்து ஸ்கூல் எஜுகேஷனுக்காக எப்போ அமைக்கப்பட்டது? ஸ்கூல் எஜுகேஷனுக்காக 1993ல அமைச்சிருப்பாங்க. உயர்கல்வி பற்றி ஆராய்ச்சி பண்றதுக்காக 2009ல போட்டிருப்பாங்க. ஓகேவா? ஸோ 2 தடவை வந்திருக்கும். ஸோ 1993 இருக்கா, 2009 இருக்கா அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு வந்து ஆபரேஷன் பிளாக் போர்டு அப்படிங்கிறது எப்போ கொண்டு வந்தாங்க? 1987ல. ஆபரேஷன் டிஜிட்டல் போர்டு February 2019ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வந்து 1992ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா? ஸோ இது வந்து யாரோட தலைமையிலான கமிட்டி போட்டிருப்பாங்க? ஆந்திரா சிஎம். எஸ், விஜயபாஸ்கர ரெட்டி. ஓகேவா? ஸோ விஜய ஞாபகம் வச்சுக்கோங்க. விஜயபாஸ்கர ரெட்டி 1992. ஓகேவா? ஸோ அதே போல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஓகே நம்ம தமிழ்நாட்டுல இருமொழி கொள்கை அப்படிங்கிறது எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? இருமொழி கொள்கை 1968 டேட்டு Jan 23. 1968 Jan 23ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ தமிழ் ஆட்சி மொழி சட்டம் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டது எப்போ? 1956 December 27ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த தமிழ் ஆட்சி மொழி சட்டம் எந்த ஆர்டிகல் படி கொண்டு வந்தாங்க? ஆர்டிகல் 345. ஓகேவா? 345 படி நமக்கு கொண்டு வந்திருப்பாங்க. ஹிந்தியை ப்ரொமோட் பண்ற ஆர்டிகல் எது? ஹிந்தி ப்ரொமோட் பண்றது 351. சூப்பர். ஸோ நேஷனல் அடல்ட் எஜுகேஷன் ப்ரோக்ராம், தேசிய வயது வந்தோர் கல்வி திட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க? 1978ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ரூரல் எஜுகேஷன் லிட்ரஸி ப்ரோக்ராம் எப்போ கொண்டு வந்தாங்க? கிராமப்புற செயல் கல்வி திட்டம் 1986ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. நேஷனல் லிட்ரஸி மிஷன் எப்போ கொண்டு வந்தாங்க? தேசிய எழுத்தறிவு இயக்கம் 1988. ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் எப்போ கொண்டு வந்தாங்க? 1988ல தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த சைல்ட் லேபர், அந்த குழந்தை தொழிலாளர்களுக்கான திட்டம், ஸோ அது எப்போ கொண்டு வந்தாங்க? ஸோ அதுவும் 1988ல தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கான விதிகள், ரூல்ஸ் அப்படிங்கறத எப்ப கொண்டு வந்திருப்பாங்க? குழந்தை தொழிலாளர்களுக்கு 1987ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து சர்வ சிக்ஷா அபியான் எப்ப கொண்டு வந்தாங்க? 2001. சமக்ர சிக்ஷா அபியான் 2018. ராஷ்டிரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான் RMSA 2009ல. RTE ஆக்ட் எப்ப கொண்டு வந்தாங்க? ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009 நடைமுறைக்கு வந்தது. April 1, 2010ல நடைமுறைக்கு வந்திருக்கும். அமெண்ட்மெண்ட் பண்ணது
2019ல அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ சக்ஷார் பாரத் மிஷன் எப்போ கொண்டு வந்தாங்க? 2009ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதுல வந்து எந்த வயசுக்கு மேல வந்து இந்த செயலறிவு கல்வி கொடுக்கணும் அப்படின்னு டார்கெட் வச்சிருந்திருப்பாங்க? 15+. ஸோ இதுல ஃபீமேலுக்கும் மேலுக்கும் இடையில அந்த கல்வி அறிவு இடைவெளியை எவ்வளவு பாயிண்ட்ஸுக்கு மிகாமல் பார்த்துக்கொள்ளணும்? 10%க்கு மிகாமல் பார்த்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ கஸ்தூரிபா காந்தி பாலிகா வித்யாலயா, ஸோ இதுல வந்து ஏஜுக்கு எந்த ஏஜ் இருக்கும்? 2004ல கொண்டு வந்தாங்க. ஓகே, ஸோ ஏஜ் 10 to 18 வரைக்கும் பள்ளி செல்லா இடைநின்ற பெண் குழந்தைகளுக்கு உண்டை உறைவிட பள்ளிகள் மூலம் கல்வி அளிக்கிறது அப்படிங்கிறது தான். ஸோ இதே மாதிரி இப்போ ஒரு ஸ்கீம் நம்ம தமிழ்நாட்டில் கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா? ஸோ இடை நின்றவங்க, ட்ராப் அவுட் ஆனவங்க, இல்லை எஜுகேஷன் படிச்சு முடிச்சவங்க, ஸோ யாரா இருந்தாலுமே வந்து ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணி அவங்களுக்கு இது கொடுக்கறது இல்லை, உயர்வுக்கு படி இல்லை. ஸோ ட்ராப் அவுட் ஆனவங்களும் சரி, இல்லைன்னா காலேஜ் முடிச்சவங்களாகட்டும், இல்லை படிச்சுட்டு இருக்கிறவங்களாகட்டும், எஸ், வெற்றி நிச்சயம் திட்டம். ஓகேவா? வெற்றி நிச்சயம் திட்டம். ஸோ எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? July 1, 2025. ஸோ அதில் கொண்டு வந்த ஆப் என்ன ஆப்? ஸ்கில் வாலெட் அப்படிங்கிற ஒரு ஆப் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு யாரு ட்ரைனிங் ப்ரொவைட் பண்றாங்க? டிஎன்எஸ்டிசியும் ஐசிடியும் சேர்ந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த டிஎன்எஸ்டிசி எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க? 2013ல கொண்டு வந்திருப்பாங்க. தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் இது கார்பரேஷன் 2013ல கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரூஷா எப்போ கொண்டு வந்தாங்க? ராஷ்டிரிய உச்சதார் சிக்ஷா அபியான், ஆர்பிஎம் உஷான்னு சொல்லுவாங்க. 2013ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதுல ஃபண்ட் வந்து எவ்வளோ ஷேர் பண்ணிக்கிறாங்க சென்ட்ரலும் ஸ்டேட்டும்? 60:40. ஓகேவா? ஸோ 60:40 அப்படிங்கிறது ஷேர் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஐஇடிஎஸ்எஸ், இன்க்ளூசிவ் எஜுகேஷன் ஃபார் த டிசேபிள் அட் செகண்டரி ஸ்டேஜ், இடைநிலை கல்வியில் மாற்றுத்திறனாளிகளை உள்ளடக்கிய திட்டம். எஸ், 2009ல கொண்டு வந்திருப்பாங்க. நமக்கு விழுதுகள் சென்டர் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? November 25, 2024ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ எவ்வளவு விதமான சர்வீசஸ் இதுல ப்ரொவைட் பண்றாங்க? 6 சர்வீசஸ். ஸோ எங்க வச்சு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க? கண்ணகி நகர். ஓகேவா? ஸோ கண்ணகி நகர் சென்னையில வச்சு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. நமக்கு இந்த மிட் டே மீல் ப்ரோக்ராம் அப்படி இல்லைன்னா என்பிஎன்எஸ்பிஇ அப்படிங்கிறது எப்போ கொண்டு வந்தாங்க? 1995 ஆகஸ்ட் 15ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதை வந்து மிட் டே மீல் ஸ்கீம்னு எப்போ நேம் சேஞ்ச் பண்ணாங்க? 2007ல சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. பிஎம் போஷான் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ மாத்தினாங்க? 2021ல வந்து மாத்திருப்பாங்க. ஸோ இந்த இதுல வந்து எப்போ இந்த 2021ல அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க இல்லையா? ஸோ இதுல எந்த ஏஜ் கேட்டகரி, ஐ மீன் எத்தனாவது ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கொடுப்பாங்க? எஸ், 1 to 8 வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ இதுலயுமே 60:40 அப்படிங்கிற ரேஷியோல தான் கொடுப்பாங்க. ஸோ GSAT 3 அப்படிங்கிறது எப்போ இது பண்ணியிருப்பாங்க? GSAT 3 2004ல பண்ணியிருப்பாங்க. ஸோ சமக்ர சிக்ஷா அபியான்ல எந்த 3 ஸ்கீம்ஸ் வந்து மர்ஜ் பண்ணியிருப்பாங்க? டிஇ, ஆர்எம்எஸ்ஏ, இன்னொன்று வந்து எஸ்எஸ்ஏ. சூப்பர். டீச்சர் எஜுகேஷன், அப்புறம் ஆர்எம்எஸ்ஏ, எஸ்எஸ்ஏ மூணையும் மர்ஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ராஷ்டிரிய அவிஷ்கார் அபியான், ராஷ்டிரிய அவிஷ்கார் அபியான் அப்படிங்கிறது என்னென்ன சப்ஜெக்டை வந்து ஊக்குவிக்கிறது? ராஷ்டிரிய அவிஷ்கார் அபியான். ஓகே, ஸோ சயின்ஸும் மேக்ஸும். எஸ், சூப்பர். சயின்ஸும் மேக்ஸும் ராஷ்டிரிய அவிஷ்கார் அபியான் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து நமக்கு சமக்ர சிக்ஷா அபியானுக்கு கீழே வரக்கூடியது. பேட்டி பச்சாவ் பேட்டி பதாவ் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? 2015 ஜான்வரி 22ல. ஸோ தமிழ்நாட்டில் எங்க வச்சு லான்ச் பண்ணாங்க? கடலூர்ல லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ரேயாஸ். ஸோ ஸ்ரேயாஸ் எப்போ கொண்டு வந்தாங்க? 2019. ஸோ ஸ்கீம் ஃபார் ஹையர் எஜுகேஷன் யூத் இன் அப்ரெண்டிஸ்ஷிப் அண்ட் ஸ்கில்ஸ். ஓகே, அப்ரெண்டிஸ்ஷிப் அண்ட் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது தான் இதோட ஃபுல் ஃபார்ம் அப்படிங்கிறது.
ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஏகலைவா மாடல் ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ஸ் எப்போ 1997-98. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை ஏகலைவா மாடல் ரெசிடென்ஷியல் ஸ்கூல் இருக்கு? 8 இருக்குது. ஓகே, ஸோ டோட்டலா நமக்கு எவ்வளவு செயல்பாட்டில் இருக்குது 2024 ரிப்போர்ட் படி இந்தியா ஃபுல்லா? 405. ஓகேவா, 405 பள்ளிகள் வந்து செயல்பாட்டில் இருக்கும். ஸோ இதோட டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா 2026க்குள்ள 728 EMRS அப்படிங்கறத அமைக்கணும் அப்படிங்கிறது. சூப்பர். ஸோ இது எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வருது? ட்ரைபல் அஃபேர்ஸ். சூப்பர். இந்திய பழங்குடியின நலத்துறைக்கு கீழே வரக்கூடியதுதான் இந்த ஸ்கீம் அப்படிங்கிறது. ஸோ நிபுன் பாரத் ஸ்கீம் எப்ப கொண்டு வந்தாங்க? நிபுன் பாரத் 2021. ஸோ இதோட ஃபுல் ஃபார்ம் சொல்லுங்க பார்க்கலாம். ஃபுல் ஃபார்ம் நேஷனல் இனிஷியேட்டிவ் ஃபார் proficiency in reading with understanding and numeracy. ஓகேவா, நேஷனல் இனிஷியேட்டிவ் ஃபார் proficiency in reading with understanding and numeracy அப்படிங்கிறது. proficiency reading understanding numeracy ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த திட்டம் வந்து எந்த எஜுகேஷன் பாலிசியை பேஸ் பண்ணி செயல்படுத்தப்படும் சொல்லியிருப்பாங்க? 2020 எஜுகேஷன் பாலிசி. ஸோ இதுல வந்து எந்த ஏஜ் கேட்டகரி இருக்கக்கூடிய பிள்ளைங்களோட கற்றல் தேவையை பூர்த்தி செய்ய ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க? எஸ், சூப்பர். 3 to 9 ஏஜ். ஓகேவா, ஃபைன். ஸோ உல்லாஸ் எப்போ தொடங்குனாங்க? உல்லாஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் லைஃப் லாங் லேர்னிங் ஃபார் ஆல் இன் சொசைட்டி 2022. ஸோ எத்தனை வருஷத்துக்கு, எப்போ வரைக்கும்? 2027 வரைக்கும். ஸோ இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்க இந்த ஸ்கீமுக்கு? எஸ், NILP, நியூ இந்தியா லிட்ரஸி ப்ரோக்ராம், புதிய பாரத எழுத்தறிவு திட்டம். ஸோ இது வந்து இதுவும் எத்தனை வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கானதுதான்? 15+. ஓகேவா, ஸோ அவங்களுக்கு வந்து அடிப்படை கல்வி அறிவை கொடுத்து அவங்க எழுத்தறிவை கொடுத்து அவங்களையும் வந்து நாட்டோட நம்ம எக்கனாமிக் குரோத்ல வந்து ஈடுபட வைக்கிறது தான் இதோட டார்கெட்டு. ஸோ இது வந்து இதன்படி 100% லிட்ரஸி ரேட் அப்படிங்கிறது எங்க ஃபர்ஸ்ட் ஆயிருக்கும்? மிசோரம். ஓகேவா, ஸோ மிசோரம்ல 100% ஃபர்ஸ்ட் ஆயிருக்கும். ஸோ PM ஸ்ரீ அது எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? PM ஸ்கூல்ஸ் ஃபார் ரைசிங் இந்தியா 2022ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதுவும் எத்தனை வருஷத்துக்கான ஸ்கீம்? 22ல இருந்து 26-27. ஓகேவா, ஸோ 2022-23 இயர்ல இருந்து 26-27 வரைக்கும். ஒரே நிமிஷம் தோந்தர். ஓகே, 2022-23ல இருந்து 26-27 வரைக்கும் தான் நமக்கு PM ஸ்ரீ அப்படிங்கிற ஸ்கீம். ஸோ பிரேரணா திட்டம் எப்ப கொண்டு வந்தாங்க? பிரேரணா 9th-ல இருந்து 12th வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு 1 வீக் வந்து ஸ்டே பண்ண வச்சு இது பண்றது. எஸ், 2024ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. நமக்கு பிரேரணா ஸ்தலம் அப்படிங்கிறது எங்க இருக்குது? பிரேரணா ஸ்தலம் லக்னோ. ஓகேவா, சூப்பர். லக்னோ இங்க என்ன வச்சிருப்பாங்க பிரேரணா ஸ்தலத்துல? மூணு ஸ்டாச்சூஸ் இருக்கும் இல்லையா? 3 ஸ்டாச்சூஸ் இருக்கும். ஸோ யாரோடது அப்படின்னா அடல் பிகாரி வாஜ்பாய், பண்டிட் தீனதயாள் உபாத்யாயா, எஸ் சூப்பர், டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜி, இவங்க 3 பேரோட ஸ்டாச்சு அப்படிங்கிறது வச்சிருந்திருப்பாங்க. ஸோ அடல் பிகாரி வாஜ்பாயோட 101வது பிறந்த தினத்தை முன்னிட்டு தான் இது ஓபன் பண்ணி வச்சிருப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ
நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பிரதமரின் வித்யாலட்சுமி திட்டம் எப்ப கொண்டு வந்தாங்க? பிஎம் வித்யாலட்சுமி ஸ்கீம். ஸோ இதுவும் நமக்கு 2024ல தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ என்ஐஆர்எஃப் இருக்கு இல்லையா, நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 2015ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதன்படி நம்ம ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கக்கூடியது எந்த காலேஜ்? ஐஐடி சென்னை. ஓகேவா? ஸோ ஐஐடி சென்னை தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்குது. ஸோ ஆல் இந்தியா கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன், அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி குழுமம். ஸோ இது எப்போ உருவாக்கப்பட்டுச்சு? 1945ல வந்து உருவாக்கப்பட்டுச்சு. ஸோ எந்த வருஷம் வந்து இது வந்து தனி அதிகார அமைப்பா மாற்றப்பட்டிருக்கும்? ஸோ 1986. எஸ், நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இருக்கு இல்லையா, 1986, அதுக்கப்புறமா தான் மாத்திருப்பாங்க. ஓகே. ஸோ என்சிஆர்டி சொல்றோம் இல்லையா, நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங். ஸோ இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 1961ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பழங்குடியினர் ஆன்றோர் மன்றம் அப்படிங்கிறது எப்போ தொடங்கினாங்க? ட்ரைபல்கான அந்த கவுன்சில் ஒன்று தொடங்கியிருப்பாங்க. அது இப்போ தமிழ்நாட்டில். எஸ், அதுவும் 1961ல தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிராமப்புற எழுத்தறிவு இயக்கம், ரூரல் லிட்ரஸி கேம்பெயின் அப்படிங்கிறது எப்போ தொடங்கினாங்க? 1986ல வந்து தொடங்கியிருப்பாங்க. ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஆணுக்கு கல்வி புகட்டினால் ஒருத்தருக்கு தான் கல்வி கொடுக்குறோம், ஆனால் பெண்ணுக்கு கல்வி கொடுக்கறது மூலமா ஒரு நாகரிகத்துக்கே கொடுக்குறோம்னு சொன்னவங்க யாரு? காந்திஜி வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ பாலிகா சம்ருத்தி யோஜனா எப்போ கொண்டு வந்தாங்க? பாலிகா சம்ருத்தி யோஜனா 1997ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ வெற்றி பள்ளிகள் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. எப்போ கொண்டு வந்தாங்க வெற்றி பள்ளிகள்? 2025ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த வெற்றி பள்ளிகளோட ஃபுல் ஃபார்ம் என்ன? எஸ், ஆகஸ்ட் 17. வைப்ரண்ட் எஜுகேஷன் ஃபார் வைப்ரண்ட் எஜுகேஷன் டார்கெட்டிங் எஸ் ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஓகேவா? வைப்ரண்ட் எஜுகேஷன் டார்கெட்டிங் ரெப்யூட்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படிங்கிறது தான். ஸோ இதுல வந்து எந்தெந்த ஸ்டாண்டர்ட் வந்து கவர் ஆவாங்க? 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ்க்கானது. ஓகேவா? 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ் ஆனது அவங்களுக்கு வந்து ஜேஇஇ, நீட், கிளாட், கியூட். ஸோ இந்த எக்ஸாம்ல கிளியர் பண்றதுக்காக வீக் டேஸ்ல, ஸோ சாட்டர்டே சண்டேஸ்ல வந்து அந்த கெரியர் அந்த ட்ரைனிங் அப்படிங்கிறது கொடுப்பாங்க, கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுதான் வெற்றி பள்ளிகள் அப்படிங்கிற திட்டம். ஸோ டிஎன் ஸ்பார்க் எப்போ கொண்டு வந்தாங்க? டிஎன் ஸ்பார்க் எஸ் 2025 ஜூலைல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதுல வந்து அந்த ஸ்பார்க்கோட ஃபுல் ஃபார்ம் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்பார்க் ஸ்பார்க் ஸ்கூல் ப்ரோக்ராம் ஃபார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரொபோட்டிக்ஸ் அண்ட் நாலேஜ் ஆஃப் ஆன்லைன் டூல்ஸ். ஓகேவா? ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ரொபோட்டிக்ஸ் அண்ட் நாலேஜ் ஆஃப் ஆன்லைன் டூல்ஸ் அப்படிங்கிறது 6th to 9th படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கானது தான் டிஎன் ஸ்பார்க் அப்படிங்கிறது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா என்பிஇ ஜிஇஎல். ஸோ இந்த ஸ்கீம் எப்போ கொண்டு வந்தாங்க? என்பிஇ ஜிஇஎல் 2003. நேஷனல் ப்ரோக்ராம் ஃபார் எஜுகேஷன் ஆஃப் கேர்ள்ஸ் அட் எலிமெண்டரி லெவல் அப்படிங்கிறது. சக்ஷார் பாரத் மிஷன் எப்போ கொண்டு வந்தாங்க? 2009ல. பேட்டி பச்சாவ் பேட்டி பதாவ் அப்படிங்கிறது எந்தெந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வந்து செயல்படுது? இதுல எந்தெந்த மினிஸ்ட்ரிஸ் இருக்காங்க? எஜுகேஷன் மினிஸ்ட்ரி, விமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலி வெல்ஃபேர் அப்படிங்கிறது. ஓகே, சூப்பர். ஸோ உடான், UDAN, சிங்கிள் ஏ வந்துச்சு அப்படின்னா எந்த வருஷம்? 2016ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்டா உடான் ஃபிளைட் அப்படிங்கிறது எங்க விட்டுருப்பாங்க? 2016 அப்படி. எஸ், சிம்லா டு டெல்லி. சூப்பர். சிம்லா டு டெல்லிக்கு தான் விட்டுருப்பாங்க. 2017ல ஃபர்ஸ்டா விட்டுருப்பாங்க.
உதான் அப்படிங்கிறது உதே தேஷ்கா நாம் நாகரிக் இதுவா? ஓகே ஃபைன். ஸோ UDAAN இது எப்ப கொண்டு வந்தாங்க? AAN. ஸோ இதுதான் 2014 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா PM வித்யா எப்ப கொண்டு வந்தாங்க? 2020ல. ஸோ நமக்கு வந்து கல்வி தொலைக்காட்சி எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க? 2019. சஞ்சீவினி அவார்டு எப்போ கொடுத்தாங்க? 2022. எக்ஸல் அவார்ட் 2022. ஸோ அந்த ஆயுஷ்மான் அதை எப்போ கொடுத்துருப்பாங்க? ஆயுர் மந்திரா. ஸோ அது வந்து 2023ல வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தீக்ஷா போர்ட்டல் எப்போ? ஆரோக்கிய மந்தன் அவார்ட். ஓகே 2017ல கொடுத்துருப்பாங்க. ஐ மீன் தீக்ஷா போர்ட்டல் 2017ல. ஸோ இதுவுமே வந்து ஒரு ஆன்லைன் ஆப் தான். நமக்கு மணற்கேணி ஆப் எப்போ கொண்டு வந்தாங்க? மணற்கேணி 2023 ஜூலை 25ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ஷாகுன் போர்ட்டல் 2019ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸ்வயம் எப்போ கொண்டு வந்தாங்க? ஸ்வயம் ஸ்டடி வெப்ஸ் ஆஃப் ஆக்டிவ் லேர்னிங் ஃபார் யங் ஆஸ்பைரிங் மைண்ட்ஸ் 2017ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ சேத்து திட்டம், ஆஸ்பயர் திட்டம், ஸோ இதெல்லாம் எப்போ கொண்டு வந்தாங்க? 2015ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ஸ்வயம் பிரபா அதுவும் 2017ல தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வானவில் மன்றம் எப்போ கொண்டு வந்தாங்க? வானவில் மன்றம் 2022 நவம்பர் 28. ஸோ இதுவுமே திருச்சி பாப்பாக்குறிச்சியில வச்சுதான் ஸ்டார்ட் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. தகைசால் பள்ளிகள் எப்போ கொண்டு வந்தாங்க? 2022. தமிழ்நாட்டுல எத்தனை தகைசால் பள்ளிகள் இருக்கு? 28 தகைசால் பள்ளிகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இது எந்த மாதிரியோட ஒரு இதை பேஸ் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க? எந்த மாடல் பேஸ் பண்ணது? டெல்லி. ஓகேவா? ஸோ டெல்லி மாதிரி பள்ளி திட்டத்துல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா பேராசிரியர் அன்பழகன் பள்ளி மேம்பாட்டு திட்டம். ஸோ இது வந்து எப்போ நடைமுறைக்கு வந்திருக்கும்? 2023 February 1ல காட்பாடி அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியில வச்சு கொண்டு வந்திருப்பாங்க. நம்ம ஸ்கூல் நம்ம ஊரு பள்ளி திட்டம் இது எப்போ? 2022 டிசம்பர் 19. 2022 டிசம்பர் 19ல கொண்டு வந்திருப்பாங்க. சூப்பர். ஸோ தமிழ்நாடு CM ஆப்டிடியூட் டெஸ்ட் ஸ்கீம், தமிழ்நாடு முதலமைச்சரின் திறனறி தேர்வு திட்டம் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? 2023. ஸோ ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் எழுதுவாங்க இல்லையா? ஸோ அந்த டெஸ்ட் வந்து எந்த ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்களுக்கானது? 9th. NMMS 8th. ஓகே. ஸோ மகிழ் கணிதம் திட்டம் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? 2022 ஜனவரியில கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ பள்ளி இல்ல நூலக திட்டம், ஸ்கூல் ஹவுஸ் லைப்ரரி ஸ்கீம் 2022. தமிழ்நாடு ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி எப்போ கொண்டு வந்தாங்க? 2025 ஆகஸ்ட். ஸோ யாரு எந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன்? முருகேஷன் கமிட்டி ரெக்கமெண்டேஷன். ஸோ இதுல எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? மொத்தம் 14 மெம்பர்ஸ், 14 பேர் வந்து இருந்திருப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இன் ரெஸ்பான்சிபிள் போலீஸ் இனிஷியேட்டிவ் எப்போ கொண்டு வந்தாங்க? ஸ்டூடெண்ட்ஸ் இன் ரெஸ்பான்சிவ் போலீஸ் இனிஷியேட்டிவ். எஸ் 2022 செப்டம்பர் 14. ஸோ சிற்பி அப்படிங்கிற திட்டம் தான் இது. அகல் விளக்கு திட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க? அகல் விளக்கு திட்டம் இப்போ 2025ல ஒரு டேட்ல கொண்டு வந்திருப்பாங்கல்ல, அது எங்க கொண்டு வந்திருப்பாங்க? ஆகஸ்ட் 9. ஓகேவா? கீரமங்கலம் புதுக்கோட்டையில வச்சு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு? 9th to 12th படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு. ஸோ திறன் அப்படிங்கிற திட்டம் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? திறன் 2025. இதுவும் ஜூலை 24ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன? டார்கெட்டட் ஹெல்ப் ஃபார் இம்ப்ரூவிங் ரெமடியேஷன் அண்ட் அகாடமிக் நர்ச்சரிங். ஓகேவா? ஸோ டார்கெட்டட் ஹெல்ப் ஃபார் இம்ப்ரூவிங் ரெமடியேஷன் அண்ட் அகாடமிக் நர்ச்சரிங். ஓகே. ஸோ தமிழ்நாடு தமிழ் கற்பதற்கான சட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க?
2006ல கொண்டு வந்திருப்பாங்க தமிழ் கற்பதற்கான சட்டம். ஸோ வேர்ல்டு டூரிசம் டே இப்போ வேர்ல்டு டூரிசம் டே செப்டம்பர் 27. ஸோ இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் டூரிசம் இப்போ 2027. ஓகேவா? ஸோ ஆஸ்ட்ராய்ட்ஸ்க்கான இன்டர்நேஷனல் இயர் ஆஸ்ட்ராய்ட்ஸ் விண்கற்கள் எஸ் 2029. ஓகேவா? ஸோ இந்த மனம் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா, மனநல நல்லாதரவு மன்றம் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கான நம்பர் என்ன? எஸ் 14416 அப்படிங்கிறது. மனாஸ் அப்படிங்கிறதுக்கான ஹெல்ப்லைன் நம்பர் என்ன? மனாஸ் ஒரு 4 நம்பர் இருக்கும் இல்லையா, மனாஸ் 1933. ஓகேவா? 1933 அப்படிங்கிறது. இதுவே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கான அவங்களுக்கு நலத்திட்டங்கள் பற்றிய தகவல் எல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நம்பர் வச்சிருப்பாங்களா, அது 14417 அப்படிங்கிறது. ஸோ இந்த அறிஞர் அண்ணா தலைமைத்துவ விருது யாருக்கு கொடுப்பாங்க? அறிஞர் அண்ணா தலைமைத்துவ ஸ்கூல் ஹெச்எம்ஸ்க்கு வந்து கொடுப்பாங்க, சிறப்பாக செயல்படக்கூடிய ஸ்கூல் ஹெச்எம்க்கு கொடுக்கக்கூடியது. ஸோ எமிஸ் போர்ட்டல். ஸோ எமிஸ் போர்ட்டல் வந்து எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட். மனாஸா? ஸோ மனாஸ் வந்து 1933 ஃபுல் ஃபார்மா? நம்பர் 1933. எஸ். ஓகே. ஸோ இந்த மென்டல் ஹெல்த் கேர் ஆக்ட் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? மென்டல் ஹெல்த் கேர் ஆக்ட் 2017ல கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே. ஸோ மகிழ் முற்றம் திட்டம் எப்போ? மகிழ் முற்றம் 2024. ஸோ மகிழ் கணிதம் வந்து 2022, மகிழ் முற்றம் 2024 அப்படிங்கிறது. ஓகே. பள்ளி சாரா மற்றும் வயது வந்தோர் கல்வி. ஸோ இது எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? பள்ளி சாரா வயது வந்தோர் கல்வி 15+ இருக்கக்கூடியவங்களுக்கு அடல்ட் எஜுகேஷன் அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ஓகே. அந்த இயக்கம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 76. இயக்கம் வந்து 76, அந்த ஸ்கீம் வந்து 78ல கொண்டு வந்திருப்பாங்க. எஸ். ஓகேவா? இயக்கம் 76 அப்படி. ஸோ இந்த பெருந்தலைவர் காமராஜர் மேம்பாட்டு திட்டம் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து எதுக்கானது? எதை மேம்படுத்துறதுக்கானது? காலேஜ். ஓகேவா? காலேஜ்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்ஸ் பண்ணக்கூடியது 2022ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகம், அன்னை தெரசா யூனிவர்சிட்டி இயர் என்ன? 1984. ஸோ மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி எஸ் கொடைக்கானல்ல இருக்கும் 1990. திருநெல்வேலியில இருக்கு. பெரியார் பல்கலைக்கழகம், பெரியார் யூனிவர்சிட்டி 1997ல. ஸோ சென்னை யூனிவர்சிட்டி, சென்னை யூனிவர்சிட்டி மெட்ராஸ் 1857ல கொண்டு வந்திருப்பாங்க. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் எப்போ? 1966. ஸோ தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம், டீச்சர்ஸ் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி 2008. ஓகேவா? எஸ். தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் ஃபார் ஹையர் எஜுகேஷன், தமிழ்நாடு மாநில உயர் கல்வி மன்றம், தமிழ்நாடு எஸ் 1992. ஓகேவா? ஸோ இதான் வந்து இப்போ கூட எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்களா, அதுதான். ஓகே. ஸோ சயின்ஸ் சிட்டி அப்படிங்கிறது எப்போ அமைக்கப்பட்டிருக்கும்? சயின்ஸ் சிட்டி 1998ல. தமிழ்நாடு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்டர் எப்போ கொண்டு வந்தாங்க? தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் 83. எஸ். இது தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் ஃபார் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கவுன்சில் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? 84. ஓகேவா? சென்டர் வந்து 83 கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் கவுன்சில் அமைச்சிருப்பாங்க 84 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ தமிழ்நாடு ஸ்டேட் கவுன்சில் ஃபார் டெக்னிக்கல் எஜுகேஷன் எப்போ கொண்டு வந்தாங்க? தமிழ்நாடு மாநில தொழில்நுட்ப கல்வி மன்றம், டெக்னிக்கல் எஜுகேஷன் எஸ் 2010. ஓகேவா? 2010ல கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே. ஸோ இந்த டெக்னிக்கல் எஜுகேஷன்ல 7.5% ரிசர்வேஷன் எந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன்?
எஸ், அதுவும் முருகேஷன் கமிட்டி ரெக்கமெண்டேஷன். ஸோ இதுவே வந்து எம்பிபிஎஸ்க்கு 7.5% ரிசர்வேஷன். கலையரசன் கமிட்டி ரெக்கமெண்டேஷன். ஓகே. ஸோ நான் முதல்வன் திட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க? 2022 மார்ச் 1. ஸோ சாட்பாட்டோட நேம் என்ன? இளையா. ஸோ இதுல வந்து பெர் இயருக்கு எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ட்ரைனிங் ப்ரொவைட் பண்றதுன்னு டார்கெட் வச்சிருந்திருப்பாங்க? 10 lakh ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இயரே வந்து 14 lakhs 13 lakhs பிளஸ் வந்து இதா இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுல வந்து நமக்கு நான் முதல்வன் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம்ல கிளியர் பண்ற எத்தனை ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணி 10 monthsக்கு 7,500 கொடுப்பாங்க? 1000 ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ உழவர் சேவை மையம், உழவர் நல சேவை மையம் தமிழ்நாட்டுல எத்தனை இருக்கு? 1000 இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, பெண்களை முன்னேற்றாத நாடு வளர்ச்சி பாதையில் பயணிக்க முடியாது அப்படின்னு யார் சொல்லியிருப்போம்? விவேகானந்தர் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ல எந்த கோல் வந்து பாலின சமத்துவம் பத்தி பேசக்கூடியது? 5th கோல். ஸோ இன்டர்நேஷனல் விமென்ஸ் இயர் எப்போ? 1975. தேசிய மகளிர் தினம், நேஷனல் விமென்ஸ் டே, நேஷனல் February 13. ஓகேவா? ஸோ தேசிய பெண்கள் அதிகாரம் அளித்தல் தினம், தேசிய பெண்கள் அதிகாரம் அளித்தல் தினம் August 14. ஸோ இந்த நேஷனல் விமன் டே அப்படிங்கிறது யாரோட பர்த்டே? சரோஜினி நாயுடு அவர்களோட பர்த்டே. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, நீட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் இது எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? நீட்ஸ், NEEDS, நியூ ஆண்டர்பிரினர் கம். எஸ், 2012 to 13 இல்லையா? ஓகே. ஸோ TNV சேஃப் எப்போ கொண்டு வந்தாங்க? TNV சேஃப் 2024. CM அரைஸ் 2023. TN ரைஸ் 2024. ஸோ TN ரைஸுக்கும் TNV சேஃபுக்கும் யாரு ஃபண்ட் ப்ரொவைட் பண்றாங்க? வேர்ல்டு பேங்க். ஸோ இந்த TNV சேஃப் அப்படிங்கிறது எந்த இயர்ல இருந்து எந்த இயர் வரை டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க? 24 to 29 வரைக்கும். ஓகே. ஸோ இதுல வந்து எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு மதிப்பீட்டு தளம், திறமை மதிப்பீட்டு தளம் தொடங்க போறோம்னு சொல்லியிருப்பாங்க? டேலண்ட் எஸ்டிமேட். எஸ், 8th to 12th அப்படிங்கிறது. ஸோ தொழிலடங்கு திட்டம் அப்படிங்கிறது எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? 2022. ஓகேவா? ஸோ இது வந்து நான் மெட்ரோ ஏரியாஸ்ல இருக்கக்கூடிய பெண்களை வந்து தொழில் முனைவோர் ஆக்கணும் அப்படிங்கிறது இதோட ஒரு கீவேர்ட் இருக்கும். ஓகே, நான் மெட்ரோ ஏரியாஸ் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ டான்சின் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? 2018 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ செல்ஃப் ஹெல்ப் குரூப் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 1989 தர்மபுரியில ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் வந்து மகளிர் திட்டம் அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க, விமன் ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறது மாநில நிதியுதவியோட. எஸ், 1997. ஸோ நமக்கு நாமே திட்டம் எப்போ? ஸோ இதுவும் 1997 தான். NRETP எப்போ கொண்டு வந்தாங்க? NRETP 2019. நேஷனல் ரூரல் எக்கனாமிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராஜெக்ட். நேஷனல் ரூரல் எக்கனாமிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது. ஸோ இந்த தீன் தயாள் உபாத்யாய கிராமின் கௌசல்யா யோஜனா. ஸோ இதுல ஏஜ் வந்து எந்த ஏஜுக்குள்ள எந்த ஏஜ் இருக்கு? 2014. 15 to 35. ஓகேவா? ஸோ 15 to 35 அப்படிங்கிறது. ஸோ TNCDW எப்போ கொண்டு வந்தாங்க? TNCDW 1983 December 9 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ தமிழ்நாடு கைம்பெண் மற்றும் ஆதரவற்ற மகளிர் நல வாரியம், தமிழ்நாடு விடோஸ் அண்ட் டெஸ்டியூட் விமன் வெல்ஃபேர் போர்ட் 2022 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ தமிழ்நாடு ஸ்டேட் பாலிசி ஃபார் விமன் எப்போ கொண்டு வந்தாங்க? 2024 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதே போல குழந்தைகளுக்கான இது மாநில கொள்கை 2021. ஸோ மூத்த குடிமக்களுக்கான மாநில கொள்கை 2023. டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கான மாநில கொள்கை 2025. ஸோ டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்காக தொடங்கின இல்லம், அதோட பேர் என்ன? அரண். எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க?
13 அக்டோபர் 2025ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எங்கெங்க ஸ்டார்ட் பண்ணாங்க ஃபர்ஸ்ட்? ஷெனாய் நகர் சென்னை, மதுரையில வந்து அண்ணா நகர்ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்க மேக்ஸிமம் எவ்வளவு இயர்ஸ் ஸ்டே பண்ணிக்கலாம்? 3 years. 3 years ஸ்டே பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து ஒரு அறநிலத்துல எத்தனை பேர் ஸ்டே பண்ணலாம்? 25. ஓகேவா? 25 மெம்பர்ஸ் அப்படிங்கிறது ஸ்டே பண்ணிக்கலாம். ஸோ மகளிர் உதவி எண், விமனுக்கான ஹெல்ப்லைன் நம்பர் என்னெல்லாம் இருக்கு? 181, 1091. பிரதான் மந்திரி மாத்ரு வந்தன யோஜனாக்கான அந்த ஹெல்ப்லைன் நம்பர் என்ன? 1515. ஸோ நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் ரீசெண்டா ஒரு நம்பர் கொண்டு வந்திருப்பாங்கல்ல 2025ல நவம்பர்ல, அது நேஷனல் கமிஷன் ஃபார் விமன். எஸ், 14490. ஓகேவா? 14490 அப்படிங்கிறது. ஓகே, ஃபைன். ஸோ மெட்டர்னிட்டி ரிலீஃப் பத்தி சொல்ற ஆர்டிகல் இது. மெட்டர்னிட்டி ரிலீஃப் ஆர்டிகல் 42 அப்படிங்கிறது. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் வந்து எவ்வளோ மந்த்ஸ் மெட்டர்னிட்டி லீவ் கொடுக்குறாங்க? 1 year. ஓகேவா? 12 months அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஃபேமிலி கவுன்சிலிங் சென்டர்ஸ் வந்து எப்போ அமைச்சாங்க? சென்டர்ஸ் 83ல, ஃபேமிலி கோர்ட்ஸ் 84ல. ஸோ அதே போல பாத்தீங்க அப்படின்னா இளம் தென்றல் பெட்டகம் அப்படிங்கிறது எப்ப கொண்டு வந்திருப்பாங்க? இளம் தென்றல் பெட்டகம், இளம் தென்றல் பெட்டகம் 2020. ஓகேவா? 2020. ஸோ இதுல குழந்தை திருமணம் மற்றும் வளரிளம் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறைகள் குறித்து அவேர்னஸ் கொடுக்கறது தான் இந்த இளம் தென்றல் பெட்டகம். ஓகேவா? ஸோ அவேர்னஸ் கொடுக்கறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதே போல நமக்கு கரிமா கிரே அப்படிங்கிறது எப்ப கொண்டு வந்திருப்பாங்க? கரிமா கிரே 2020. ஓகேவா? ஸோ கரிமா கிரே வந்து 2020. சக்தி சதன் எப்ப கொண்டு வந்தாங்க? ஸ்வதார் கிரே 2016. ஓகேவா? 2016ல ஸ்வதார் கிரே, கரிமா கிரே 2020. ஸோ ஐசிடிஎஸ் எப்ப கொண்டு வந்தாங்க? இன்டிகிரேட்டட் சைல்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் 1975ல கொண்டு வந்திருப்பாங்க. உஜாலா ஸ்கீம், உஜாலா வாழ்வொளி திட்டம், வாழ்வொளி வாழ்வொளி உஜாலா 2007. ஓகேவா? அந்த ஹியூமன் டிராபிக்குக்கான அந்த உஜாலா. ஓகே. ஸோ அவையார் விருது எந்த வருஷத்துல இருந்து கொடுத்துட்டு இருக்கிறோம்? 2012. எவ்வளவு அமௌண்ட் கொடுக்குறோம்? 1.5 lakhs. ஸோ இப்போ யாருக்கு ஃபர்ஸ்டா இப்போ யாருக்கு கொடுத்துருப்பாங்க? ஃபர்ஸ்டா பார்த்த சாரதி அவர்களுக்கு கொடுத்திருப்பாங்க 2012ல. தமிழ்நாடு சமூக நல வாரியம் எப்ப கொண்டு வந்தாங்க? தமிழ்நாடு சமூக நல வாரியம், தமிழ்நாடு சோசியல் வெல்ஃபேர் போர்டு. எஸ், 1954ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சோ வரதட்சணை தடை சட்டத்துக்காக தமிழ்நாட்டுல மாநில விதிகள் அப்படிங்கிறது எப்ப கொண்டு வந்தாங்க? மாநில விதிகள் 2004ல கொண்டு வந்திருப்பாங்க. சோ குடும்ப வன்முறையில இருந்து பெண்களை பாதுகாக்கிறதுக்கான விதிகள் எப்ப கொண்டு வந்தாங்க? விதிகள் 2005ல கொண்டு வந்திருப்பாங்க. சோ இந்த போஷ் ஆக்ட் அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா? பணியிடங்கள்ல பெண்களுக்கு ஏற்படும் பாலியல் துன்புறுத்தல் சட்டம் 2013. அதுக்கான ரூல்ஸ் எப்ப கொண்டு வந்தாங்க? ரூல்ஸ் போஷ் ஆக்டுக்கான ரூல்ஸ். ஸோ அதுவும் 2013லயே கொண்டு வந்துட்டாங்க. ஓகேவா? விதிகள் வந்து 2013லயே கொண்டு வந்துட்டாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஹப் ஃபார் எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க? நமக்கு மாநில பெண்கள் அதிகாரம் மதிப்பதற்கான மையம் எஸ் 2022ல. மாநில பெண்கள் வள மையம் ஸ்டேட் ரிசோர்ஸ் சென்டர் ஃபார் விமன் SRCWன்னு சொல்லுவாங்க. இது இப்போ SRCW ஸ்டேட் ரிசோர்ஸ் சென்டர் ஃபார் விமன். இது இப்போ இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2014. ஓகேவா? 2014ல கொண்டு வந்திருப்பாங்க. ஒரு 2 தடவை கேட்டிருப்பாங்க ப்ரீவியஸ் இயர்ல. இம்பார்ட்டன்ட் ஒன். ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையம் எப்ப கொண்டு வந்தாங்க? தமிழ்நாடு மாநில மகளிர் ஆணையம் 1993. ஓகேவா? 93.
ஓகே, நமக்கு அங்க சென்ட்ரல்ல தான் வந்து 92ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதுக்கான ஆக்ட் எப்போ கொண்டு வந்தாங்க? நேஷனல் கமிஷன் ஃபார் விமன் ஆக்ட் 1990ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ ஒன் ஸ்டாப் சென்டர் சக்கி இருக்கு இல்லையா? ஸோ அது எப்போ கொண்டு வந்தாங்க? 2015ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது வந்து எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே செயல்படுது? ஒன் ஸ்டாப் சென்டர்ஸ் எல்லாம். எஸ், விமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட். விமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட் கீழே செயல்படுது. தோழி விடுதிகள் எதுக்கு கீழே செயல்படுது? தோழி விடுதிகள் தமிழ்நாடு ஒர்க்கிங் விமன் ஹாஸ்டல் கார்பரேஷன் லிமிடெட் இல்லையா? ஸோ அவங்களுக்கு கீழே செயல்படக்கூடியது. நம்ம தமிழ்நாட்டுல வந்து எத்தனை ஒன் ஸ்டாப் சென்டர்ஸ் இருக்கு? 48. ஓகே, ஸோ பாலிசி நோட்ஸ்ல 49 இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சத்தியவாணி முத்து அம்மையார் நினைவு இலவச தையல் எந்திரம் வழங்கும் திட்டம். ஸோ இது இப்போ வந்து எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? 1979-80ல. திருப்பி இதுல ஒரு மறு வடிவமைப்பு பண்ணி எப்போ வெளியிடப்பட்டிருக்கும்? 2014 ஆகஸ்ட் 1ல. ஸோ இதுக்கான ஆண்டு வருமான வரம்பு எவ்வளவு இருக்கணும்? 1,20,000 இல்லையா? 1.2 lakhs அப்படிங்கிறது இருக்கணும். ஸோ ஏஜ் லிமிட் எதுக்குள்ள எது வரைக்கும் இருக்கணும்? 20ல இருந்து 40 வரைக்கும் இருக்கணும். ஸோ அன்னை தெரசா நினைவு மகளிர் திட்டம் இருக்கு இல்லையா? மேரேஜ் ஸ்கீம். ஸோ அது யாருக்கானது? ஆர்ஃபன் சில்ட்ரன்ஸ்க்கானது 1985ல. ஸோ இது அதே போல ஈவேரா மணியம்மையார். ஸோ இது யாருக்கானது? 1982. யாருக்கானது? எஸ், புவர் விடோ சைல்டு, அந்த விதவைகளின் மகள் இல்லையா? டாட்டர் ஆஃப் புவர் விடோ சைல்டுக்கானது. ஸோ தர்மாம்பாள் இது யாருக்கானது? விடோ ரீமேரேஜ் 75ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதே போல பார்த்தோம் அப்படின்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க? 2023 செப்டம்பர் 15. ஸோ இது எப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க? 2025. டேட்டு டிசம்பர் 12. ஸோ என்ன தீம்ல வந்து பண்ணியிருப்பாங்க? தீம் எஸ், வெல்லும் தமிழ் பெண்கள். ஓகேவா? வெல்லும் தமிழ் பெண்கள் அப்படிங்கிறது. ஸோ விடியல் பயண திட்டம் அப்படிங்கிறத ட்ரைபல் ஏரியாஸ்க்கு எப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க? 2025ல வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஈவ் டீசிங் ஆக்ட் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? ஈவ் டீசிங் ஆக்ட் 1997ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதே போல பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டுல 98. ஓகேவா? ஸோ புக்ல ஓகே. ஸோ தமிழ்நாட்டுல 98 ஜூலை 30 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுல வந்து இந்த சட்டத்தை மீறினா எவ்வளவு அபராதம் போடுறாங்க? எவ்வளவு ஃபைன்? 10,000. ஓகேவா? 10,000 அப்படிங்கிறது ஃபைன் போடுவாங்க. ஸோ சதி ப்ரிவென்ஷன் ஆக்ட் எப்போ கொண்டு வந்தாங்க? ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் 1987. ஓகேவா? 1987ல கொண்டு வந்திருப்பாங்க. தேவதாசி சிஸ்டம் அபாலிஷன் ஆக்ட் எப்போ கொண்டு வந்தாங்க? 9 அக்டோபர் 1947ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதுக்கான மசோதா எப்போ போட்டாங்க? 1930ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ பெங்கால் ஆக்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க 1795ல பெண் சிசு கொள்ளையை ஒழிக்கிறதுக்காக. ஸோ இது வந்து 21வது விதியின் கீழ் வரும். ஓகேவா? 21வது விதி 1795ல ஒண்ணு கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? சாரி. ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஹியூமன் டிராஃபிக்கிங் பத்தி சொல்ற ஆர்டிகல் எது? ஹியூமன் டிராஃபிக்கிங் எஸ், ஆர்டிகல் 23 அப்படிங்கிறது. ஸோ சுகன்யா சம்ரித்தி யோஜனா எப்போ கொண்டு வந்தாங்க? 2015ல கொண்டு வந்திருப்பாங்க. பிசிபிஎன்டிடி எப்போ கொண்டு வந்தாங்க? 1994ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ மிஷன் சக்தி 2022. ஸோ மெடிக்கல் டெர்மினேஷன் ஆஃப் பிரெக்னன்சி ஆக்ட் எப்போ கொண்டு வந்தாங்க? மருத்துவ ரீதியான கருக்கலைப்பு சட்டம் 1971. எம்டிபிஏ அப்படிங்கிறது. எம்ஆர்டிபி எப்போ கொண்டு வந்தாங்க? எம்ஆர்டி
எஸ் சூப்பர் 1969 ஓகேவா 1969 மோனோபோலி இதை வந்து இது பண்றது இருக்கு இல்லையா ஸோ அந்த ஆக்ட் 1969 ஸோ இன்டர்நேஷனல் சேஃப் அபார்ஷன் டே இப்போ செப்டம்பர் 28 ஓகேவா சூப்பர் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இம்மாரல் டிராஃபிக் ஆக்ட் 1956 ஷீ பாக்ஸ் எப்போ கொண்டு வந்தாங்க ஷீ பாக்ஸ் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் எலக்ட்ரானிக் பாக்ஸ் 2013 கொண்டு வந்திருப்பாங்க ஓகேவா விசாகா கைட்லைன்ஸ் எப்போ 1997 போக்சோ ஆக்ட் எப்போ 2012 அமெண்ட்மெண்ட் எப்போ 2018 ஸோ அந்த இது இந்த சக்தி சதன் எப்போ ஆல்ரெடி கேட்டனா ஓகே சக்தி சதன் 2022 ஸ்வதார் கிரே வந்து 2016 வந்திருக்கும் ஸோ நேம் சேஞ்ச் பண்ணி சக்தி சதன் 2022 ஓகே ஸோ இந்த டவுரி ப்ராஹிபிஷன் ஆக்ட் எப்போ 1961 ஸோ இது பிஎன்எஸ் செக்ஷன்ல எந்த செக்ஷன் வரும் பிஎன்எஸ்ல பாரதிய நியாய சங்கீதால 80 சூப்பர் செக்ஷன் 80 அப்படிங்கிறது வரும் ஸோ இந்த வரதட்சணை வன்முறை இது இருக்கு இல்லையா ஸோ இதுல கேஸ் கொடுத்தா எவ்வளோ டேஸ்க்குள்ள தீர்வு கொடுக்கணும் ஐபிசி செக்ஷன் 304 60 days ஓகேவா 60 days அப்படிங்கிறது ஸோ இந்த ப்ரொடெக்ஷன் ஆஃப் விமன் ஃப்ரம் டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் எப்போ எஸ் 2005 கொண்டு வந்திருப்பாங்க தேவா எப்போ கொண்டு வந்திருப்பாங்க DEVAW டிக்ளரேஷன் ஆன் த எலிமினேஷன் ஆஃப் வயலன்ஸ் அகெயின்ஸ்ட் விமன் 1983 தேவா வந்து 83 செடா தான் 89 சாரி 79 ஓகே சாரி 93 ஓகேவா தேவா வந்து 93 செடா வந்து 79 ஓகே செடா அப்படிங்கிறது வந்து கன்வென்ஷன் ஆன் த எலிமினேஷன் ஆஃப் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அகெயின்ஸ்ட் உமன் ஸோ செடா வந்து 79 தேவா வந்து 93 ஞாபகம் வச்சுக்கோங்க சர்வதேச கிராமப்புற பெண்கள் தினம் எப்போ ரூரல் விமன் டே இன்டர்நேஷனல் டே அக்டோபர் 15 இன்டர்நேஷனல் இ வேஸ்ட் டே எப்போ இன்டர்நேஷனல் இ வேஸ்ட் எஸ் அக்டோபர் 14 ஓகேவா ஸோ இன்டர்நேஷனல் டே ஆஃப் த கேர்ள் சைல்டு அக்டோபர் 11 அறிவியலில் பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கான சர்வதேச தினம் இன்டர்நேஷனல் டே ஆஃப் விமன் அண்ட் கேர்ள்ஸ் இன் சயின்ஸ் ஃபெப் 11 ஓகேவா ஸோ இந்த கிரண் ஸ்கீம் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க கிரண் ஸ்கீம் 2014-15 கொண்டு வந்திருப்பாங்க வைஸ் கிரண் அப்படிங்கிறது 2018 கொண்டு வந்திருப்பாங்க ஸோ இதுல ஸ்டிப் அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க நேஷனல் சயின்ஸ் டெக்னாலஜி இன்னோவேஷன் பாலிசி அப்படிங்கிறது அது எப்போ 2022 ஸோ அதுல டார்கெட் இயர் என்ன அப்படின்னா 2030 ஓகேவா ஸோ ஸ்டெம் துறைகள்ல பெண்களோட பங்களிப்பை 30% அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கு வச்சிருந்திருப்பாங்க ஸோ நாரி சக்தி புரஸ்கார் எப்போல இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க 1999 ஸோ இதுக்கு நேம் சேஞ்ச் பண்ணது எப்போ 2015 பேட்டி பச்சாவ் பேட்டி பதாவ் வந்து சாம்பல் ஸ்கீமுக்கு கீழே வருமா சமர்த்தியா ஸ்கீமுக்கு கீழே வருமா சாம்பல் ஓகேவா சாம்பல் கீழே தான் வரும் பிரதான் மந்திரி மாத்ரு வந்தன யோஜனா இதுக்கு கீழே வரும் சமர்த்தியா ஓகேவா சோ சாம்பல் அப்படின்னா சப்போர்ட் ப்ரொடெக்ஷன் அந்த மாதிரி சமர்த்தியா அப்படிங்கிறது எபிலிட்டி ஆர் பொட்டன்ஷியல் பவர் எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறது ஓகே ஸோ இந்தியால அந்த ஜெண்டர் பட்ஜெட்டிங் எப்போ ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க பாலின பட்ஜெட் 2005-2006 அந்த இயர்ல வந்திருக்கும் ஓகே ஸோ பிரதான் மந்திரி மகிழா சக்தி கேந்திரா இப்போ மகிழா சக்தி கேந்திரா கிராமப்புற பெண்களின் மேம்பாட்டுக்கான திட்டம் 2017-18
ஓகேவா. ஸோ அந்த வெட்பி அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் இருக்கும்ல, அதை எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? வெட்பி 1982ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ சப்லா ஸ்கீமு 2011. நேஷனல் பாலிசி ஃபார் எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன், பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் தேசிய கொள்கை எப்போ? 2001. ஸோ டிராஃப்ட் நேஷனல் பாலிசி ஃபார் விமன், அது எப்போ? டிராஃப்ட் பாலிசி விமனுக்கானது 2016. ஓகேவா, 2016. எஸ். NMEM, நேஷனல் மிஷன் ஃபார் எம்பவர்மெண்ட் ஆஃப் விமன், நேஷனல் மிஷன். ஸோ பாலிசி வந்து 2001, நேஷனல் மிஷன் எப்போ? 2010. ஓகேவா, 2010. ராஷ்டிரிய கிஷோர் ஸ்வஸ்திய காரியக்ரம், கிஷோர் எப்போ? 14 இல்லையா? ஷோர் டிஸ்ட்ரிக்ட் 14. ஸோ கிஷோரும் 2014. ஸோ சுமன் எப்ப கொண்டு வந்தாங்க? சுமன் 2019. ஸோ மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட்ல வந்து எப்போ அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க? மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட் 1961ல எப்போ அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க? 2017ல அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நாரி சக்தி வந்தன் அதிநியம் இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து எத்தனையாவது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்? எஸ், 128 இல்லையா? 128. எத்தனையாவது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்? 106வது ஆக்ட். ஓகே. ஸோ தமிழ்நாட்டுல எந்தெந்த பிளேஸ்ல மெரைன் எலைட் ஃபோர்ஸ் இருக்கு? மெரைன் எலைட் ஃபோர்ஸ் இன் தமிழ்நாடு, which places? ரெண்டு பிளேசஸ்ல இருக்கும். கல்ஃப் ஆஃப் மன்னார் ஒன்று, இன்னொன்னு வந்து பார்க் ஸ்ட்ரெயிட். ஓகேவா, பார்க் ஸ்ட்ரெயிட்டும் கல்ஃப் ஆஃப் மன்னார். ஸோ மணிமேகலை அவார்டு அப்படிங்கிறது எந்த இயர்ல இருந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க? யாருக்கு கொடுக்குறாங்க மணிமேகலை அவார்டு? எஸ், செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ்க்கு 2007-8 அந்த இயர்ல இருந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ விமன் ஆண்டர்பிரினர்ஷிப் பிளாட்ஃபார்ம் எப்போ? விமன் ஆண்டர்பிரினர்ஷிப் பிளாட்ஃபார்ம் 2018ல. ஸோ ட்ரெட் எப்போ கொண்டு வந்திருப்பாங்க? ட்ரேட் ரிலேட்டட் ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் 2017ல கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா. ஓகே. ஸோ சோஷியல் இஷ்யூஸ் வந்து அவ்வளோதான். ஸோ தமிழரசு மேகசின் பார்த்துலாம். ஓகே. கலைஞர் கைவினை திட்டம் எப்ப கொண்டு வந்தாங்க? 19 ஏப்ரல் 2025ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ எவ்வளவு அமௌண்ட் கொடுப்பாங்க? காஞ்சிபுரம், குன்றத்தூர் 3 lakhs கொடுப்பாங்க. மானியம் எவ்வளவு கொடுக்குறாங்க? 5% மானியம் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஓகேவா, சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டம், இது எப்போ? கலைஞர் ஸ்போர்ட்ஸ் கிட் ஸ்கீம் 2024 February 18ல. ஸோ எவ்வளவு ஸ்போர்ட்ஸ் கிட்ஸ் இது கொடுக்குறாங்க? அந்த இது 33. ஓகேவா, 33. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு திருவள்ளுவர் சிலைக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க? ஸ்டாச்சு ஆஃப் விஸ்டம் அப்படிங்கிறது வச்சிருக்காங்க. ஓகே. ஸோ நமக்கு திருவள்ளுவருக்கு எப்ப சிலை வச்சாங்க கன்னியாகுமரியில? எந்த வருஷம்? 2000 ஜான்வரி 1ல வந்து வச்சிருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த வள்ளுவ மாலை அப்படிங்கிற ஒரு பாடலை வந்து இது பண்ணிருப்பாங்க, ரிலீஸ் பண்ணிருப்பாங்க இதுல. சோ அந்த பாடலை வந்து எழுதுனது யாரு? எழுதுனது கமல்ஹாசன் எழுதி AR ரஹ்மான் இசையமைச்சது. சோ குறள் அப்படிங்கிறது வகுப்பறையில் மட்டுமல்ல உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பரவ வேண்டும்னு சொன்னது யாரு? திருவள்ளுவருடைய சிலையை வடிவமைச்சவர் யாரு? கணபதி ஸ்தபதி. சோ இந்த பூம்புகார் கோட்டம் எப்ப கட்டப்பட்டிருக்கும்? 73 to 76. பாஞ்சாலங்குறிச்சி
பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை 1974. ஸோ இந்த திருக்குறள் திருப்பணிகளுக்காக வருஷத்துக்கு ஒரு ஒரு மாவட்டத்துக்கு எவ்வளவு ஒதுக்குவாங்க? 3 lakhs. ஓகேவா? 3 lakhs அப்படிங்கிறது ஒதுக்குவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அனைத்து மக்களுக்கும் கட்டாய கல்வியை வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்து ஃபர்ஸ்ட் இப்ப அரசாணை வெளியிட்டிருப்பாங்க. மார்ச் 1923. சூப்பர். மார்ச் 9, 1923ல வந்து ரிலீஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம் எப்ப தொடங்கினாங்க? ஜூன் 12, 2024ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ வைக்கம் போராட்டத்தோட அந்த வெற்றி விழா எப்போ செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க? 1925, 29 நவம்பர். ஸோ பெரியார் எப்போ வைக்கம் போனாரு? ஏப்ரல் 30, 1924. ஸோ யாரு கூப்பிட்டதுக்கு அப்புறமா போயிருப்பாரு? ஜார்ஜ் ஜோசப் கூப்பிட்டதுக்கு அப்புறமா போயிருப்பாரு. ஓகே. ஸோ நமக்கு 2024க்கான வைக்கம் அவார்டு யாருக்கு கொடுத்தாங்க? ஃபர்ஸ்டா கொடுத்திருப்பாங்க தேவனூர மகாதேவா. ஸோ எவ்வளவு அமௌண்ட் கொடுத்தாங்க? 5 lakhs கொடுத்திருப்பாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா 2025க்கானது யாருக்கு கொடுத்தாங்க? தேன்மொழி சவுந்தரராஜன் அவர்களுக்கு கொடுத்திருப்பாங்க. ஸோ தோல் சீலை போராட்டம் எந்த வருஷம் நடந்திருக்கும்? 1822. ஓகேவா? ஸோ 1822 அதோட 200 years அப்படிங்கிறது இது பண்ணியிருப்பாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த பந்தனத்தில் நின்னு யார் எழுதினாங்க? KP கேசவமேனன் அவர்கள் எழுதினது. ஸோ மகத் போராட்டம் எப்போ? மகத் சத்தியாகிரகம் எந்த வருஷம்? 1927 மார்ச் 20 அப்படிங்கிறது. ஸோ இந்த திருவிக்கா வந்து பெரியார என்னன்னு சொல்லி சொன்னாரு? வைக்கம் வீரர். ஓகேவா? வைக்கம் வீரர் சொல்லியிருப்பாரு. தீரரை போற்றுகிறது தமிழ்நாடு அப்படின்னு சொன்னது ராஜாஜி அவர்கள். ஸோ இந்த அம்பேத்கர் அவார்ட் ஃபர்ஸ்டா யாரு கொடுத்தாங்க? இளைய பெருமாள் அவர்களுக்கு. எந்த வருஷம்? 1998ல கொடுத்திருப்பாங்க. ஸோ இந்த செஸ் ஒலிம்பியாட் எத்தனையாவது செஸ் ஒலிம்பியாட் வந்து தமிழ்நாட்டுல நடந்துச்சு? 44th. ஸோ நம்ம பாக்ஸிங் அகாடமி தமிழ்நாட்டுல எங்க இருக்கு? கோபாலபுரத்துல இருக்குது. ஓகே. தமிழ்நாடு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன் எப்ப ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க? 2023ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதிகமான கிராண்ட் மாஸ்டர்ஸ் எந்த ஸ்டேட்ல இருக்கிறாங்க? தமிழ்நாட்டுல தான் இருக்கிறாங்க இல்லையா? ஸோ எத்தனை பேர் இருக்காங்க? 36. ஓகே. ஸோ இப்போ வந்து 36 வந்து இருக்கிறாங்க. ஸோ மேனுவல் ஸ்கேவெஞ்சர்ஸ் ஆக்ட் எப்போ கொண்டு வந்தாங்க? 2013ல. அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் AABCS 2023 ஜூன் 27ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவு பர்சன்டேஜ் அந்த கேபிட்டல் இது கொடுக்குறாங்க மானியம்? பர்சன்டேஜ் 35. ஸோ வட்டி மானியம் 6% கொடுக்குறாங்க. ஸோ தமிழ்நாடு ஸ்லம் கிளியரன்ஸ் கோட் எப்போ? எஸ் மேக்ஸிமம் 1.5 crore 1970. ஓகே. ஸோ இதுக்கான ஆக்ட் எப்போ கொண்டு வந்தாங்க? 71ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ எனக்கு தலைவராக இருக்கும் தகுதியை படைத்தவர் அம்பேத்கர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை போற்றினது யாரு? பெரியார். ஓகேவா? பெரியார் சொல்லியிருப்பாரு. ஓகே. ஸோ இந்த சென்னை சட்டக்கல்லூரிக்கு அம்பேத்கர் பெயர் வந்து எப்ப வச்சிருப்பாங்க? 1989. ஓகேவா? 89ல சென்னை சட்டல் கல்லூரிக்கு அண்ணல் அம்பேத்கர் பெயர் வந்து வச்சிருப்பாங்க. ஓகே. ஸோ சமத்துவ நாள் எப்போ? சமத்துவ நாள் கரெக்ட். ஓகே. ஸோ இந்த 97ல தான் பேர் வச்சிருப்பாங்க. ஓகேவா? கரெக்ட் தான். ஸோ 97ல தான் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருப்பாங்க.
ஓகே. ஸோ ஏப்ரல் 14 வந்து நம்ம சமத்துவ நாள் அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்றோம். ஃபைன். ஸோ நமக்கு இந்த ஷெட்யூல் காஸ்ட் இருக்கக்கூடிய ஏரியால அவங்களுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அதுக்காக என்ன ஸ்கீம் கொண்டு வந்தாங்க? அயோத்திதாசர் எப்போ கொண்டு வந்தாங்க? 23. ஓகேவா? ஸோ தொல்குடி திட்டம் எப்போ கொண்டு வந்தாங்க? 24ல. ஸோ இதுதான் வந்து நமக்கு ஷெட்யூல் ட்ரைப் ஏரியால வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்றதுக்கான ஒரு திட்டம். ஓகே. ஸோ தொல்குடி திட்டம் எத்தனை வருஷத்துக்கு கொண்டு வந்திருப்பாங்க? 4 இயர்ஸ்க்கு. ஓகேவா? 4 இயர்ஸ்க்கு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ வணிகர் நல வாரியம் எப்போ அமைக்கப்பட்டுச்சு? 1989. தூய்மை பணியாளர்கள் நல வாரியம் 2007. தாட்கோ எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 1974ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பராக்கிரம திவாஸ் எப்போ? Jan 23. ஸோ நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவரோட இது பத்தி டெத் பத்தி அனலைஸ் பண்றதுக்கு 3 கமிட்டி போட்டிருப்பாங்க. யார் யாரு? ஷானவாஸ், கோஸ்லே, முகர்ஜி மேம். எஸ், ஷானவாஸ், கோஸ்லே, முகர்ஜி கமிஷன். ஓகேவா? ஸோ 3ம் போடப்பட்டிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த வைக்கம் போராட்டத்துல 2 பெண்கள் கலந்து கொண்டாங்கல்ல தமிழ்நாட்டுல இருந்து. யார் யாரு? நாகம்மையாரும் கண்ணம்மாளும் இல்லையா? சூப்பர். நாகம்மையார், கண்ணம்மாள். மாவீரன் பொல்லன் இருந்தார் இல்லையா? சோ அவர் யாரோட படையில இருந்தவர்? தீரன் சின்னமலை. எஸ், தீரன் சின்னமலையோட படையில் இருந்தவர். சோ பால்வள தந்தை யாரு தமிழ்நாட்டுல? பரமசிவம் இல்லையா? பரமசிவம் ஐயா அப்படிங்கிறவரு இருந்திருப்பாரு. சோ இந்த சாத்தனூர் டேம் எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டிருக்கும்? தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டது. சோ மக்களை தேடி மருத்துவம் திட்டம் எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க? August 5, 2021. கிருஷ்ணகிரி சாமணப்பள்ளி. சோ எவ்வளவு ஏஜுக்கு மேல இதுல வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம்? ஸோ வீடு வீடா போய் பண்றது வந்து 45+. நார்மலா பாத்தீங்க அப்படின்னா 18+ஏ வந்து இதுல இந்த ஸ்கீமுக்கு கீழே டெஸ்ட் அப்படிங்கிறது ஹாஸ்பிட்டல்ஸ்ல பண்ணிக்கலாம். ஸோ 45+ வந்து வீட்டுக்கு தேடி போய் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இதுல என்ன மாதிரி டிசீஸ்க்கு பண்றாங்க? நான் கம்யூனிகபிள் டிசீசஸ். ஓகேவா? நான் கம்யூனிகபிள் டிசீசஸ். ஓகே. இதுக்கு என்ன அவார்ட் கொடுத்தாங்க? எப்ப கொடுத்தாங்க? 2024ல யுனைடெட் நேஷன்ஸ் இன்டர் ஏஜென்சி டாஸ்க் ஃபோர்ஸ் அவார்டு அப்படிங்கிறது கொடுத்திருப்பாங்க. ஸோ எப்போ கொடுத்தாங்க? எந்த டேட்ல? September 25, 2024. ஓகே. 79th யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளி அதுல வச்சு கொடுத்திருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா தூய்மை சென்னை அப்படிங்கிற ஒரு திட்டம் எப்ப ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க? 2000. ஓகே. ஸோ 2000ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. நமக்கு வந்து ஓலைச்சுவடிகள் எல்லாம் மின்மயமாக்கணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளவு அமௌண்ட் ஒதுக்குனாங்க? 2 crores. ஓகேவா? 2 கோடி அப்படிங்கிறது பட்ஜெட்ல அலோகேட் பண்ணியிருப்பாங்க. ஓகே. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா முதல்வர் மருந்தகம் எப்ப தொடங்குனாங்க? 2025, 24 Februaryல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சோ இதுல எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து எவ்வளவு மருந்தகங்கள் ஸ்டார்ட் பண்ண போறோம்னு சொல்லியிருப்பாங்க? 1000. சோ இதுல வந்து எவ்வளவு கூட்டுறவு சங்கங்களுக்கு எவ்வளவு மானியம் கொடுக்குறாங்க? 2 lakhs. தொழில் முனைவோருக்கு 3 lakhs அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து சப்சிடி கொடுப்பாங்க? ஐ மீன் அந்த மருந்துகளுக்கு மானியம் 25% அப்படிங்கிறது கொடுப்பாங்க.
சோ பாதங்களை பாதுகாப்போம் திட்டம் எப்ப தொடங்குறாங்க? பாதங்களை பாதுகாப்போம் 2024ல. சோ இதயம் காப்போம் திட்டம், இதயம் காப்போம் 2023ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சோ இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 2021 டிசம்பர் 18ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஆறுயிர் காப்போம் திட்டம் 2024 ஜூலை 6ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சோ அனைவருக்கும் ஐஐடி திட்டம் எப்ப கொண்டு வந்தாங்க? அனைவருக்கும் ஐஐடி திட்டம் 2021லயே கொண்டு வந்துட்டாங்களா? ஸோ 2023 ஓகேங்களா? 2023 ஏப்ரல்ல கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே. ஸோ உழவரை தேடி உழவர் நலத்துறை எப்ப கொண்டு வந்தாங்க? 2025 மே 29ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதுல எந்தெந்த டேஸ்ல வந்து அவங்களுக்கு போயிட்டு அந்த சேவை அப்படிங்கிறது கொடுப்பாங்க? ஃப்ரைடே ஓகேவா? செகண்ட் அண்ட் ஃபோர்த் ஃப்ரைடே 15 days ஒன்ஸ் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஸோ மன்ரேகா எப்போ கொண்டு வந்தாங்க? ஆக்ட் 2005ல. ஸோ இது வந்து இந்தியா ஃபுல்லா எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க மன்ரேகா? 2008ல. கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் எப்ப கொண்டு வந்தாங்க? 2024ல கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ எவ்வளவு வீடு கட்டி கொடுக்கணும்னு டார்கெட் வச்சிருக்காங்க? 8 லட்சம் 2030க்கு உள்ள. ஸோ முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் எப்ப கொண்டு வந்தாங்க? 1992. எவ்வளவு வட்டி கொடுக்குறாங்க? வட்டி பர்சன்டேஜ் 8.2 ஓகேங்களா? 8.2% அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. பெரியார் அரசு மருத்துவமனை ஸோ எங்க 2025ல? கொளத்தூர். ஓகே. சென்னை. சுகாதார நடைபாதை திட்டம் எப்போ? சுகாதார நடைபாதை திட்டம் 2023. ஸோ எவ்வளவு கிலோமீட்டர்ஸ்? 8 கிலோமீட்டர்ஸ். தமிழ்நாடு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பு சட்டம் எப்போ? அர்பன் 98. ஸோ ஊராட்சி தமிழ்நாடு பஞ்சாயத்து ராஜ் ஆக்ட் 94. ஓகேவா? ஸோ எத்தனை விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையம் இருக்குது? 273. ஓகே. ஸோ பெற்றோர்களை கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விழா வந்து கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுல வந்து ஒரு ஆப் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. என்ன ஆப்? அப்பா. ஓகேவா? ஸோ அனைத்து பள்ளி பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் அசோசியேஷன் அப்படிங்கிறது நமக்கு இந்த பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் அப்படிங்கிறது எப்போல இருந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க? 1964. சூப்பர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஆப் வந்து இதுல ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. என்னன்னா இந்த 234 சட்டமன்ற தொகுதிகள்ல எஸ் ஒருமை கண். ஓகேவா? ஒருமை கண் அப்படிங்கிற ஆப் 237/77 அப்படிங்கிறது 234 சட்டமன்ற தொகுதி 74 பொருண்மைகள். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கலைஞர் நூற்றாண்டு குத்துச்சண்டை அகாடமி எங்க இருக்கு?
கோபாலபுரம். ஓகே, கோபாலபுரம். ஸோ இந்த நமக்கு நாமே திட்டத்துக்கு கீழே பறவைகள் பூங்கா எங்க தொடங்கியிருப்பாங்க? திருச்சியில ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் இந்தியாலேயே திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள திருச்சி பறவைகள் பூங்கா அப்படிங்கிறது மிகப்பெரிய பறவைகள் கூடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த நீர் விளையாட்டுக்கான ஒலிம்பிக் அகாடமி எங்க தொடங்கியிருப்பாங்க? ராம்நாடு இல்லையா? ராமநாதபுரத்துல. ஓகே. சமத்துவபுரம் திட்டம் எப்போ? 1997. இம்ப்ளிமெண்ட் ஆனது 98 ஆகஸ்ட் 17ல. சூப்பர். மதுரை. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 15 ஜூலை 2025ல. ஸோ இதுல எத்தனை முகாம்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நடத்த போறோம்னு? 10,000 முகாம்கள். எவ்வளவு நாளைக்குள்ள தீர்வு காணப்படும்? 45 டேஸ்க்குள்ள தீர்வு அப்படிங்கிறது காணப்படும். மக்களுடன் முதல்வர் எப்ப தொடங்கினாங்க? 18 டிசம்பர் 2023ல வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே. அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படிங்கிற திட்டம் இருக்கு இல்லையா? சோ இது வந்து எந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் பேஸ் பண்ணி தான் வந்திருக்கும்? இளையராஜா. ஓகேவா? இளையராஜா கமிட்டி, சாரி, இளைய பெருமாள் கமிட்டி ரெக்கமெண்டேஷன் படி கொண்டு வந்திருப்பாங்க. ராஜாவும் இளையாவும் சேர்ந்து இளையராஜா ஆயிடுச்சு. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த உங்களுடன் ஸ்டாலின்ல வந்து எத்தனை அர்பன் ஏரியால வந்து எவ்வளவு அரசு துறைகள் அந்த டிபார்ட்மெண்ட்ல இது பண்ணுவாங்க? ரூரல் ஏரியால எவ்வளவு? 13. எஸ், 43, 13, 15, 46. ஓகே, டன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வெற்றி நிச்சயமாக ஸ்கவுட் ஸ்கீம் இருக்கு இல்லையா? ஸோ ஃபுல் ஃபார்ம் சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்காலர்ஸ் ஃபார் அவுட்ஸ்டாண்டிங் அண்டர் கிராஜுவேட்ஸ் டேலண்ட் இல்லையா? ஓகே, சூப்பர். ஸோ நான் முதல்வன் இதுல வந்து போட்டித் தேர்வு பிரிவு எப்ப ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க? 2023ல. உலகம் உங்கள் கையில் எப்ப தொடங்கினாங்க? 5 ஜான் 2026ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த காமராஜர் அவர்களுக்கு எப்போ பாரத ரத்னா கொடுத்தாங்க? 1976ல வந்து கொடுத்திருப்பாங்க. ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கம் எப்ப தொடங்கினாங்க? எஸ், 2025 தான். ஓகேவா? ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கம் 2025 ஜூலை 4ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மண்ணோட தரம் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத அறியறதுக்கு ஒரு வெப் போர்ட்டல் ஒன்று தொடங்கியிருப்பாங்க. அதோட பேர் என்ன? தமிழ், எஸ், மண்வளம். ஓகே, தமிழ் மண்வளம் அப்படிங்கிறது. இந்த ஸ்டூடெண்ட்ஸோட ஹாஸ்டல்ஸ் எல்லாம் என்ன நேம்ல சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க? ஜாதி வேறுபாடுகளை நீக்கணும் அப்படின்ட்டு. சமூக நீதி விடுதிகள் எந்த டேட்ல மாத்தினாங்க? 7/7/2025. எந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன்? சந்துரு கமிட்டி ரெக்கமெண்டேஷன். ஸோ சந்துரு வந்து வேற என்னென்ன கமிட்டிஸ்க்கு போட்டிருப்பாங்க சந்துரு தலைமையில? ஜொனைல் ஜஸ்டிஸ், ஆன்லைன் ரம்மி. ஓகே. ஸோ ஆடி திருவாதிரை விழாவை வந்து அரசு விழாவா எந்த வருஷத்துல இருந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம்? 2021. யாரோட பர்த்டே? ராஜேந்திர சோழனோட பர்த்டே. ஓகே. சோ கங்கை நீரை கொண்டு சோழகங்கம் அப்படிங்கிற ஏரிய ராஜேந்திர சோழன் உருவாக்குனாரு அப்படின்னு சொல்ற செப்பேடு இது?
எஸ் சூப்பர். திருவாலங்காடு திருவாலங்காடு செப்பேடு. செப்பேடு அப்படிங்கிறது. ஓகே. ஸோ நமக்கு வந்து இந்த திருக்குறள் எ ஜெம் ஃபார் ஈச் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருப்பாங்க. யார் எழுதியிருப்பா? பாலிசி நோட்ஸ்ல இருக்கும். தாசனா இல்லையே. ஸோ இவங்க மிஸ்ஸஸ் திருநாவுக்கரசு. ஓகேவா? மிஸ்ஸஸ் திருநாவுக்கரசு. எஸ், அவங்க தான் எழுதியிருப்பாங்க. நமக்கு வந்து இந்த தமிழ் அறிவு வளாகம் அப்படிங்கிறது எங்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க? தமிழ் நாலேஜ் கேம்பஸ். தரமணி ரோஜா முத்தையா ஆராய்ச்சி நூலகம் சார்பில் பண்ணிருக்காங்க. அங்கதான். ஓகே. சோ திருவாரூர்ல திருவிக அரசு கல்லூரி எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க? 1970. ஓகேவா? 1970ல திருவாரூர்ல திருவிக அரசு கல்லூரி கொண்டு வந்திருப்பாங்க. தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம் எப்ப கொண்டு வந்தாங்க? 2009. ஓகேவா? 2009 திருப்பி போட்டுக்கோங்க. ஓகே. ஸோ டிஎன் ஸ்பார்க் திறன் எல்லாம் பார்த்தோம். 2025ல கொண்டு வந்திருப்பாங்க. நமக்கு வந்து முதல் சுயமரியாதை மாநாடு எந்த வருஷம் எங்க நடந்தது? 1929ல செங்கல்பட்டுல நடந்திருக்கும். ஸோ இதுல யாருக்காக அதிகமான தீர்மானங்கள் அப்படிங்கிறது நிறைவேற்றப்பட்டிருக்கும்? பெண்களுக்காக. ஓகேவா? ஸோ ஆக்சுவலா இதுல கொண்டு வந்ததுதான் நமக்கு இதை பேஸ் பண்ணி தான் பெண்களுக்கு வந்து சொத்துல சம உரிமை அப்படிங்கறது ஆக்ட் எப்ப கொண்டு வந்திருப்பாங்க? 1989. இந்தியால 2005ல கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா பிங்க் ஆட்டோ எப்ப கொண்டு வந்தாங்க? பிங்க் ஆட்டோ மார்ச் 8, 2025ல கொண்டு வந்திருப்பாங்க. இந்த விவசாயிகளுக்கெல்லாம் அந்த இயந்திரங்களை வாடகைக்கு கொடுக்கறதுக்கு ஒரு ஆப் இருக்கும். அதோட பேர் என்ன? வாடகை. எஸ், வாடகை அப்படிங்கிற ஆப். ஸோ அதே மாதிரி கோஆப் அப்படிங்கிற ஒரு ஆப்பும் விவசாயிகளுக்கானதுதான். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ அவ்வளோதான். 3 monthsக்கான தமிழரசு மேகசின் கம்ப்ளீட்டட். ஓகேவா? ஃபைன். ஸோ இன்றைய நாள் இனிதே தொடங்கிடுச்சு. இனிதே அமைய வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். போயிட்டு எல்லாரும்